ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம் டிஎன்பிசிக்கு. மேக்ஸில் டைம் அண்ட் ஒர்க் பார்த்துட்ருக்கோம். அதில் டைப் 4 பார்ட் 2 பார்ப்போம் வாங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களும் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து வேலை செய்து அவ்வேலையை முடித்து 600ஐ தங்கள் வருவாயாக பெற்றனர் எனில் ஏ மற்றும் பியின் பங்கு கண்டுபிடிக்கணும். அப்போ நல்லா பார்த்துங்க, ஏ ஒரு வேலை 20 நாளும் பி ஒரு வேலை 30 நாளும் செய்கிறாங்க. ரெண்டு பேருக்கு எவ்வளோ கூலி கொடுக்குறாங்க? 600 கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்போ ஏவோட பங்கு எவ்வளோ, பியோட பங்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஏவோட வேல்யூ 20, பியோடது 30 நாள் செய்கிறாங்க. எப்போதுமே திறன் கண்டுபிடிக்கணும்னா நாட்களோட அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? இப்போ இது 20 30 நாள் நம்ம திறன் கண்டுபிடிக்கணும், 30 20ன்னு மாற்றிக்கணும். அப்படி போடணும். இல்லைன்னா மீசிமா எடுக்கலாம். ஓகேவா? ரெண்டுத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு இது நான் டேரெக்டாக நாட்கள் மாற்றி போட்டிருக்கேன். அடுத்தது மீசிமா எடுக்கிறது எப்படின்னு அடுத்த சம்பளம் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ திறன் நாட்களோட ஆப்போசிட் அல்லது மீசிமா எடுக்கணும். நான் அப்படியே ஆப்போசிட் பண்ணிக்கிறேன். 20 நாட்களை 30 மாற்றிக்கிறேன், இது 20 மாற்றிக்கிறேன். 2 சைவருக்கு கேன்சல் ஆகிடும். 3:2 ஆகிடும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏவோட பங்கு. ஏவோட பங்கு எப்படி கண்டுபிடிப்போம்? ஏவோட திறன் டிவைடட் பை மொத்த திறன் இன்ட்டு இருவரும் பெரும் வருவாய். இப்போ ஏவோட திறன் என்ன? 3. இது இருக்குது பார்த்தீங்களா? ஏவோட திறன் 3. ஓகேவா? அந்த 3 மொத்த திறன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். 3 + 2 என்ன வருதோ அதான் மொத்த திறன். அப்போனா 5. மொத்த வருவாய் எவ்வளோ கொடுத்தாங்க? 600 இப்போ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? 3/5 × 600 அதான் இங்கே போட்டிருக்கேன். 5 டேபிள்ஸில் 600 120 டைம்ஸ் வரும். ஓகேவா? டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 120 டைம்ஸ் வரும். 3 × 120 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 360. அப்போனா ஏவோட வருவாய் 360 வரும். ஓகேவா? பியின் பங்கு. பியோட திறன் டிவைடட் பை மொத்த திறன் இன்ட்டு இருவரும் பெரும் வருவாய். ஓகேவா? பியோட திறன் என்ன? 2 டிவைட் பை மொத்த திறன் என்ன? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5 வருமா? இன்ட்டு 600. அதே 5 டேபிள்ஸ் 600 அடிச்சிங்கன்னா 120 டைம்ஸ் வரும். 2 × 120 240 வந்துடும். ஓகேவா? ஏவோட பங்கு 360 பியோட பங்கு 240. ரெண்டு பேரும் பிரிச்சுப்பாங்க பங்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஈஸியான சம்மு தான். ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போட்டலாம். ஓகேவா? இதே 3 பேர் கொடுத்தா எப்படி இருக்குங்கிறத அடுத்தது பார்ப்போம். எக்ஸ் ஒய் இசட் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 4 6 மற்றும் 10 நாட்கள் முடிப்பர். எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகிய மூவரும் சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அதற்காக அவர்களுக்கு ரூபாய் 3100 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெரும் பங்குகளை காண்க. ஓகேவா? இது ஸ்கூல் புக்கில் இருக்குது. எக்ஸ் ஒய் இசட் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 4 6 மற்றும் 10 நாட்கள் முடிப்பர். எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகிய மூவரும் சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அதற்காக அவர்கள் ரூபாய் 3100 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெரும் பங்குகள் கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ் 4 ஒய் 6 இசட் 10. இதை நீங்கள் எப்படி திறன் கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்க. 1//ல போட்டுங்க. எப்போது டைம் அண்ட் ஒர்க்கில் போடலாம் 1//4 1//6 1/10. இப்போ இது 4க்கு எல்சிஎம், இந்த 3க்கு எல்சிஎம் எடுங்க. 4 6 10க்கு எல்சிஎம் சைடில் எடுத்துருக்க பார்த்தீங்களா? என்ன ஆன்சர் வருதுன்னா 60 வருது எல்சிஎம். அப்போனா பேஸ் 16. இப்போ எல்லாத்தையுமே 60யாக மாற்றுங்க. 4 டேபிள்ஸில் 60 15 டைம்ஸ் வரும். அப்போனா மேலே 50. 6 டேபிள்ஸில் 10 டைம்ஸ் வரும். அப்புறம் மேலே 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. 10 டேபிள்ஸில் 6 டைம்ஸ் வரும். அப்புறம் மேலே 6ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. 15:10:6. ஓகேவா? 60 எல்லாமே ஈக்குவலாக இருக்கா? ரேஷியோவில் தான் கேன்சல் பண்ணிடலாம். கீழே உள்ளது மேலே இருக்கிறத அப்படியே வச்சுங்க. இது இப்போ இதான் திறன். ஓகேவா? போனது சம்பளம் கண்டுபிடிச்சா அதே மெத்தட் தான். ஏவோட பங்கு ஈக்குவல் ஏயின் திறன் டிவைட் பை மொத்த திறன் இன்ட்டு மூவரும் பெரும் வருவாய். ஏயோட திறன் 15, மொத்த திறனா 300 அப்படியே ஆட் பண்ணிக்கணும். 15 + 10 + 6 இன்ட்டு 3100. 300 ஆட் பண்ணிங்கன்னா 31 வரும். 31 டேபிளில் 3100 100 தாட்டி வரும். ஓகேவா? 15 × 100 1500. ஏவோட பங்கு 1500 அவங்க வாங்குற கூலியில். அப்படியே பியோட பங்கு அதே மாதிரி தான். 10 அவங்களோட திறன் டிவைட் பை 31 × 3100 அடிச்சிங்கன்னா 1000. பியோட பங்கு 1000 வரும். ஓகேவா? இந்த ஃபார்முலா தான். மொத்த அவங்களோட பியோட திறன் டிவைட் பை மொத்த திறன் இன்ட்டு அவங்க பெரும் வருவாய். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சியோட பங்கு. சியின் திறன் டிவைட் பை மொத்த திறன் இன்ட்டு மூவரும் பெரும் வருவாய். சியோட திறன் என்னது? 6 டிவைட் பை 15 + 10 + 6 இன்ட்டு 3100. 31 × 3100 அடிச்சிங்கன்னா 100 தாட்டி வரும். 6 × 100 600 கிடச்சிரும். ஏவோட பங்கு 1500, பியோட பங்கு 1000, சியோட பங்கு 600. ஓகேவா? அப்போ 3100. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது உங்களுக்கு புரியுதா? அவ்வளோதான். ஓகேவா? 3 பேரோட பங்கு மட்டும் கேட்டிருக்காங்க. அதை அப்படியே போட்டுற வேண்டியதான். ஹோம்ஒர்க் 2 சம் கொடுத்துருக்கேன். இதே மாடல் தான். ஓகேவா? அதை நீங்கள் அப்படியே போட்டு பாருங்கள். ஆன்சரு கீழே கொடுத்துருக்க, அதை செக் பண்ணிக்கோங்க. ஏ ஒரு வேலையை 10 நாட்களும் பி அதை 15 நாட்களும் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் 1500 ஈட்டினால் அத்தொகை எவ்வாறு பிரித்து கொள்வர்? ஏ ஒரு வேலையை 10 நாட்களும் பி அதை 15 நாட்களும் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் 1500 ஈட்டினால் அத்தொகை எவ்வாறு பிரித்து கொள்வார்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 600,
பி வந்து 900, ஆப்ஷன் பியில் ஏ வந்து 700, பி வந்து 800, ஆப்ஷன் சியில் ஏ வந்து 800, பி வந்து 700, சியில் வந்து ஏ 900, பி 600. இன்னொரு தாட்டி கொஸ்டின் சொல்கிற பாருங்க. ஏ ஒரு வேலையை 10 நாட்களும் பி அதை 15 நாட்களும் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் 1500 ஈட்டினால் அத்தொகை எவ்வாறு பிரித்துக் கொள்வர்? ஓகேவா? ரெண்டாவது கேள்வி பாருங்க. ஒரு வேலையை ஏ 8 நாட்கள் செய்து முடிப்பார். அதே வேலையை பி முடிக்க 12 நாட்கள் ஆகும். அந்த வேலையை ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து முடிக்க ரூபாய் 200 ஒருங்கிணைந்த ஊதியமாக பெற்றால் பியின் மற்றும் பியின் ஊதியம் மற்றும் ஏயின் ஊதியம் என்ன அப்படின்னு கேட்காங்க. ஓகேவா? ஏ ஒரு வேலையை 8 நாட்கள் செய்து முடிப்பார். அதே வேலையை பி 12 நாட்கள் ஆகும் செய்து முடிக்க. அந்த வேலையை ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து முடிச்சா 200 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? 200 ஊதியமாக பெற்றால் பியின் ஊதியம் என்ன, ஏயின் ஊதியம் என்னன்னு கேட்காங்க. இங்கே ஆப்ஷனில் கொடுத்துருங்க பாருங்க. ஆப்ஷன் ஏ வந்து 120, பி வந்து 80, பியில் வந்து ஏ 80, பி 120, சியில் வந்து ஏ 110, பி 900, டியில் வந்து ஏ 90, பி 110. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஏவோட வேல்யூ வந்து 900 வரும், பியோட பங்கு வந்து 600 ரூபாய் வரும். ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏவோட வேல்யூ வந்து 120, பியோட வேல்யூ 80ன்னு வரும். ஓகேவா? நீங்கள் போட்டு பார்த்து ஆன்சர் செக் பண்ணிங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.